Students, in this video, we are going to learn the lesson Heat Transfer, Chapter 6. The learning objectives are Introduction about heat transfer, boiling or vaporization, evaporation, factors affecting evaporation, difference between evaporation and boiling. Students, so first we are going to discuss about Introduction about heat transfer. Students, நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். After the rain, the wet roads dry quickly. ஸோ நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம், தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ அந்த தேங்கி இருக்க தண்ணி எப்படி திடீர்னு கொஞ்ச நேரம் ஆனாட்டியும் அந்த இடத்துலேருந்து இல்லாமல் போயிடுது. வேர் டஸ் த வாட்டர் கோ? எஸ், இட்ஸ் கன்வெர்டட் இன்டு வேப்பர்ஸ் ஈவன் தோ இட் இஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ நார்மலாகவே நம்ம பார்க்கும் பொழுது அந்த வாட்டர் என்ன ஆயிடுது, சன்னோட அந்த வெளிச்சம் படும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் எல்லாமே வேப்பரைசேஷன் ஆயிடுது. ஸோ வேப்பரைசேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்க வாட்டர் இல்லாமல் போயிடுது. ஸோ இஸ் திஸ் ப்ராசஸ் த சேம் அஸ் பாயிலிங் wherein a liquid gets converted to its gaseous states. ஸோ பாயிலிங்கே ஆகலை, பட் ஆனால் அந்த வாட்டர் என்ன ஆயிடுச்சு, எவாப்ரேட் ஆயிடுச்சு, வேப்பரைசேஷன் ஆயிடுச்சு. ஆல்தோ த end result in the above process is the same as that in boiling, it is altogether a different process than boiling. பட் ஆனால் அந்த இடத்துல பாயிலிங்கே பண்ணலை நம்ம. ஓகே, ஒரு வாட்டரை பாயில் பண்ணும்போது அந்த வாட்டர் எவாப்ரேஷன் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், வேப்பரைசேஷன் ஆகும்னு நல்லா தெரியும். பட் ஆனால் ரோட்டில் தேங்கி இருக்க வாட்டர் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா எந்த விதமான பாயிலிங்குமே ஆகலை, பட் ஆனால் அந்த வாட்டர் அந்த இடத்துலேருந்து என்ன ஆயிடுச்சு, வேப்பரைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். இந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் பாயிலிங் ஆர் வேப்பரைசேஷன். அப்போ பாயிலிங்னா என்ன, நம்ம நார்மலாக தெரியும், ஒரு வாட்டரை ஒரு வெசல் எடுக்கிறோம், வெசல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், வாட்டர் என்ன பண்ணுறோம், ஒரு பர்னரில் கொண்டு போய் வைக்கிறோம். ஸோ அந்த பர்னரை கொண்டு நம்ம அந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆக ஆரம்பிக்குது, பாயிலிங் ஆக ஆரம்பிக்குது. The process in which a liquid substance changes into gas rapidly on heating is called boiling. ஒரு வாட்டரை, ஒரு லிக்யூட், நாட் ஓன்லி த வாட்டர், ஒரு லிக்யூடை நம்ம அதை ஹீட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த லிக்யூட் என்ன ஸ்டேட்டுக்கு போகுது, கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. எப்போ கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது, அந்த லிக்யூடை ரேப்பிட்லி ஆன் ஹீட்டிங் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மாறுது, லிக்யூடு சேஞ்சஸ் இன்டு கேஸாக மாறுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், we called as boiling அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, so when water changes into steam rapidly on heating, it is called boiling of water அப்படின்னு சொல்றோம். ஓகே, the boiling of a liquid takes place at a fixed temperature. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். the boiling of liquid takes place at a fixed temperature. Temperature at which a liquid boils and changes rapidly into gas at atmospheric pressure is called boiling point of the liquid. ஸோ ஒவ்வொரு லிக்யூடுக்கும் ஒவ்வொரு விதமான பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லிக்யூடை நம்ம ரேப்பிடாக ஹீட் பண்ணும் பொழுது அந்த லிக்யூடு எந்த ஸ்டேஜில் கேசியஸ் ஸ்டேஜாக மாறுதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வாட்டர் எடுக்கிறோம், அந்த வாட்டரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். அந்த வாட்டரை ஹீட் பண்ணும் பொழுது அந்த வாட்டர் வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் அது வந்து ஸ்டீமாக மாறுது அப்படின்னா 100 degree Celsius. Okay, so எத்தனை டிகிரி செல்சியஸ், 100 degree Celsius. You can see that the picture, அந்த வாட்டர் 100 degree Celsius ரீச் ஆன உடனே அந்த வாட்டர் என்ன ஆக ஆரம்பிக்குது, பபுள்ஸ் ஃபார்மேஷன். ஓகே, வேகமாக பாயிலிங் ஆக ஆரம்பிக்குது. அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்யூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 100 degree Celsius. ஸோ எப்போ when the water it is reached 100 degree Celsius it started to boiling, அந்த பாயிலிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லிக்யூட் என்ன மாற ஆரம்பிக்குது, கேசியஸ் அதாவது வேப்பராக மாற ஆரம்பிக்குது. அப்போ த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் 100 degree Celsius அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ when a liquid is heated என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, the heat energy makes its particles to move faster. So already we know that each and every object is made up of atoms. ஓகே, அதான் மாலிகுல்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த வாட்டரில் என்ன மாலிகுல்ஸ் இருக்குது, H2O. ஓகே, 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், 1 ஆக்சிஜன் இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜன் எப்படி இருக்கும்னா பாண்டிங் டுகெதராக இருக்கும். எப்பயுமே இது மூணுமே எப்படி இருக்கும், பாண்டிங் டுகெதராக இருக்கும். யூ கேன் see that the second picture, அந்த H2O ரெண்டையும் பாண்டிங் டுகெதராக இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா when we heat the liquid, இதில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்குது, மூவ் ஃபாஸ்டராக ஆக ஆரம்பிக்குது. இட் கெட்ஸ் சஃபிஷியன்ட் கைனட்டிக் எனர்ஜி டு ஓவர் கம் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹோல்டிங் தம் டுகெதர். ஓகே, ஸோ ஹோல்டிங் தம் டுகெதருங்கும்போது அந்த H2O அந்த ரெண்டு ஆட்டம் என்ன ஆகுது, ஹோல்டிங் தம் டுகெதர் அண்ட் செப்பரேட் இன்டு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக
the both atoms are separate into individual particles and the liquid boils to form a gas. Okay, அப்ப ஒரு வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது it gets a sufficient kinetic energy. அப்ப அந்த பாண்டிங் டுகெதரா இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்குது, செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. செப்பரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா liquid boils to form a gas. So during this process, students, all the molecules of the liquids are involved in the process. அப்ப இந்த லிக்விடை ஹீட் பண்ணும் பொழுது இந்த லிக்விட்ல இருக்க எல்லா மாலிகுல்ஸுமே என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆனாதான் இந்த லிக்விட் என்ன மாற ஆரம்பிக்கும், கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ ஹென்ஸ் பாய்லிங் அக்கர்ஸ் இன் த ஹோல் வால்யூம் ஆஃப் த லிக்விட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹென்ஸ் பாய்லிங் அக்கர்ஸ் இன் த ஹோல் வால்யூம் ஆஃப் த லிக்விட். ஸோ 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் என்னது 100 டிகிரி செல்சியஸ். தென் வந்து செகண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆல் த மாலிகுல்ஸ் ஆஃப் த லிக்விட் ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸ். ஓகே, ஆல் த மாலிகுல்ஸ் ஆஃப் த லிக்விட் ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸ். அண்ட் ஃபைனலி த தேர்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பாய்லிங் அக்கர்ஸ் இன் த whole volume of the liquid. Boiling occurs in the whole volume of the liquid. Okay, student. Next, we are going to do one simple activity. So, in the activity, என்ன பண்ண போறோம்னா determining the boiling of water. Okay. So, இதுக்கு என்ன பண்ண போறோம்னா take 150 gram of water in a beaker and suspend a laboratory thermometer. You can see that the picture laboratory thermometer இருக்கு. That is, the bulb is not contact with the water. Put a glass rod in the beaker and heat the water. Okay. ஸோ ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிட்டோம், அதில் ஒரு தெர்மோமீட்டர் உள்ளே போட்டாச்சு, அந்த வாட்டரை இப்போ பாயில் பண்ணுறோம். ஸோ பாயில் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு கிளாஸ் ராட் வச்சுட்டு அதை ஸ்டைரப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, ஸோ ஏன் அதை ஸ்டைரப் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கீப் ஏ கேர்ஃபுல் ஐ ஆன் த தெர்மோமீட்டர் ரீடிங் டில் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஹேஸ் வேப்பரைஸ்டு. ஓகே, அதை நம்ம ஸ்டைரப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். அந்த வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மாற ஆரம்பிக்கும், வேப்பரைசேஷனாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் இன் த லிக்விட் ஸ்டேட் டு தி கேசியஸ் ஸ்டேட். ஸோ அந்த டைம் நம்ம வந்து அதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் தெர்மோமீட்டரில் அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். Students, next we are going to discuss about latent heat of vaporization. The temperature of the system remains constant while the water is being transformed to steam. ஸோ இப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தான் பார்த்தோம்னா the boiling point of water is 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூ கேன் see that the picture. அதே மாதிரி ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம் ஒரு வெசலில். அந்த லிக்விட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 40 டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 டிகிரி செல்சியஸில் இந்த வாட்டர் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகே, வித்தவுட் சேஞ்சிங் டெம்பரேச்சர். ஓகே, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு வாட்டரை பாயில் பண்ணுறோம். அப்போ அந்த வாட்டர் வந்து 40 டிகிரி செல்சியஸ்லேயே பாயில் ஆகிட்டே இருக்குது. அப்போ பாயில் ஆகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னா இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து கெட்ஸ் சஃபிஷியன்ட் கைனட்டிக் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு பார்ட்டிகல்ஸுக்கு சஃபிஷியன்ட் கைனட்டிக் எனர்ஜி கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகளை வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஃபார் அப்பார்ட். ஓகே, மூவ் ஃபார் அப்பார்ட் ஆக ஆரம்பிக்குது. திஸ் இஸ் வி கால்ட் அஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், த ஹீட் சப்ளைட் டியூரிங் ஸ்டேட் சேஞ்ச். ஸ்டேட் சேஞ்ச் மீன்ஸ் தட் மீன்ஸ் பாய்லிங். ஓகே, நார்மலாக இருக்க ஒரு லிக்விடை பாய்லிங் ஸ்டேட் கொண்டு வரும்போது இஸ் அப்சர்வ்டு பை particles of the liquid to gain enough kinetic energy to move far apart. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன். தட்ஸ் மீன் ஒரு லிக்யூடை 100 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகாமல் 40 டிகிரி செல்சியஸில் வச்சே கண்டினியூ நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மாறுது, என்ன ஸ்டேஜுக்கு மாறுது, வேப்பரைசேஷனுக்காக மாறுது. ஓகே, த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன் ஆஃப் எ லிக்யூட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இன் ஜூல்ஸ் required to convert 1 kilogram of the liquid at its boiling point to vapor or gas. ஸோ வித்தவுட் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணவே இல்லை, டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பட் ஆனால் அந்த லிக்யூட் என்னவா மாறுது, பாய்லிங் பாயிண்ட் ஆகி அந்த பாய்லிங் பாயிண்ட்லேருந்து வேப்பரைசேஷன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் எவாபரேஷன். ஸோ எவாபரேஷன் என்ன அப்படின்னா இன் திஸ் ப்ராசஸ் சம் ஆஃப் த லிக்யூட் அட் த சர்ஃபேஸ் அப்சர்வ்ஸ் ஹீட். ஓகே, இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அட் த சர்ஃபேஸ் அப்சர்வ் ஹீட் ஃப்ரம் சரௌண்டிங் அண்ட் டர்ன்ஸ் இன்டு வேப்பர் ஆர் கேஸ் and mix with the gases in the air. ஓகே, இதுதான் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்ச தண்ணி எங்கே நிற்கும், ரோட்டில் நிற்கிது. ஸோ ரோட்டில் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் வந்து பாயிலும் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஓகே, பட் ஆனால் பாயில் ஆகாமே அந்த வாட்டர் என்ன மாறிடுது, வேப்பரைசேஷன் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் த சரௌண்டிங்ஸ். ஓகே, அப்போ அந்த சரௌண்டிங்ஸ் சன்லைட் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ், ஓகே, அந்த ரோடு, ஓகே, அந்த ரோடு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரோடு வந்து என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க வாட்டர் என்ன மாற ஆரம்பிக்குது, இந்த லிக்யூட்
gets into converted into gaseous state மாற ஆரம்பிக்குது. So thus when a liquid turns into vapor or gas, it is said to evaporate. இதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா evaporation சொல்றோம். So students, we can now define evaporation as follows: the process of a liquid changing into vapor at any temperature below its boiling point. Okay, அந்த வேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். At any temperature below its boiling point. Any temperature. ஏன் இந்த இடத்துல any temperature அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ பாயிலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்னன்னு பார்த்தோம், ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் பார்த்தோம். ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் போது 100 டிகிரி செல்சியஸ்ன்னு பார்த்தோம். பட் ஆனால் இன் எவாப்ரேஷன் இட் அட் எனி டெம்பரேச்சர் பிலோ இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். இது எந்த டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ்லாம் போகவே வேணாம். ஓகே, அட் எனி டெம்பரேச்சர் அந்த வாட்டர் என்ன ஆக ஆரம்பிக்கும், எவாப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் வி கால்ட் அஸ் எவாப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த வெட் கிளாத்ஸ். ஓகே, நம்ம வீட்டில் நீங்கள் வெட் கிளாத்ஸ் நம்ம துணியை துவைச்சி காய போடுறோம் நம்ம மாடியில் போய். ஸோ மாடியில் காய போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சன்லேருந்து வர லைட் என்ன 100 டிகிரி செல்சியஸாக வருது. ஓகே, எத்தனை டிகிரி செல்சியஸ் வருது அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே அந்த வெட் கிளாத் என்ன மாறிது, ட்ரையாக மாறிது. ஓகே, ஆஃப்டர் சம் டைம். அதே மாதிரி தான் ரெயின் வாட்டர் படில்ஸ். ஓகே, நீங்கள் ரோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீ த பிக்சர், செகண்ட் பிக்சர். ஸோ அந்த வாட்டர் தேங்கி இருக்கு, சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கு. சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் என்ன மாறிது, ட்ரை ஆயிடுது. அந்த இடத்துல வாட்டர் இருக்கிறதுக்கான அந்த தடமே இல்லாமல் காண போயிருது. எப்படி ஆகுது அப்படின்னா, டியூ டு த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் காமன் சால்ட் இஸ் ஆல்சோ ரெக்கவர்ட் ஃப்ரம் சீ வாட்டர். யூ கேன் see that the third picture. ஸோ அந்த சீ வாட்டர் நம்ம காமன் சால்ட்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த சால்ட்லாம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா பை த ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், whenever a liquid evaporates, it must be supplied the latent heat of vaporization. ஸோ எப்பயுமே ஒரு லிக்விட் எவாபரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் போகணும்னு அவசியமே கிடையாது. த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனாலேயே அது என்ன ஆயிருது, ஆட்டோமேட்டிக்காக வெட் கிளாத்தோ இல்லை ரெயின் வாட்டர் பட்டில்ஸோ என்ன ஆகுது, ட்ரை ஆகிருது டியூ டு த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். த கூலிங் காஸ்டு பை எவாபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எவாபரேஷன் இஸ் காஸ்டு கூலிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் when a liquid evaporates, it draws or takes the latent heat of vaporization from anything which it touches. Okay, so for example, இப்போ நம்ம சானிடைசர்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சானிடைசரை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம தேய்க்கிறோம். தேய்ச்ச உடனே அந்த சானிடைசர் கையிலேருந்து எவாபரேட் ஆன உடனே அந்த கை நம்மளுக்கு எப்படி இருக்குது, கூலிங்காக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த எவாபரேஷன் என்ன காஸ் பண்ணுது, கூலிங்கை காஸ் பண்ணுது. ஸோ பை லாசிங் ஹீட் திஸ் எனிதிங் கெட்ஸ் கூல்டு. ஓகே, ஸோ நம்ம கையிலேருந்து ஹீட் போயிடுச்சுன்னா நம்ம கை என்னவா மாறிடும், கூலிங்காக மாறிடும். ஓகே, அதானே. ஓகே, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட், வாட்டர் கெப்ட் இன் எர்த்தன் பாட் ரிமைன்ஸ் கூல் ஈவன் இன் ஹாட் சம்மர். ஓகே, ஸோ சம்மர் டேஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். யூ கேன் see that the picture. ஸோ ஒரு பானையில் தண்ணி வச்சுருவோம். தண்ணி வச்சுட்டு அந்த பானையிலேருந்து தண்ணியை குடிக்கும்போது சரௌண்டிங்கே ஹீட்டாக இருந்தாலும் அந்த பானையில் இருக்க தண்ணி எப்படி இருக்குமா, கூலாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் கூலிங் எஃபெக்ட் ஆஃப் எவாப்ரேஷன். அப்போ அந்த வாட்ரு எவாப்ரேட் ஆகும் பொழுது அந்த எவாப்ரேட் ஆகிற அந்த வேப்பரைசேஷன் என்ன ஆகுது அப்படின்னா உள்ள அந்த பானையில் போய் செடிமெண்ட் ஆகுது. செடிமெண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட் எப்படி இருக்குது, கூலிங்காக இருக்குது. அதான் என்னன்னு சொல்கிறோம், கூலிங் எஃபெக்ட் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about factors affecting evaporation. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ஒரு டெம்பரேச்சர் எப்படி வந்து எவாப்ரேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா the rate of evaporation increases on increasing the temperature of the liquid. Already we know that எப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நம்ம லேட்டன் ஹீட்டில் பாயிலிங்கில் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் என்ன ஆரம்பிக்குது, வேப்பரைசேஷனாக ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் எப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ when the temperature of the liquid is increased by heating it, more particle of the liquid gets enough kinetic energy. ஓகே, அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இட் கெட்ஸ் enough kinetic energy. enough kinetic energy கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மாலிகுலாம் என்ன ஆக ஆரம்பிக்குது, வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். வைப்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு ஈஸியாக அது சேஞ்ச் ஆயிரும். ஸோ திஸ் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ லிக்விட் எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டாக மாறிச்சு அப்படின்னா என்ன ஆகும், த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீசஸ். த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ஆஃப் எ லிக்விட் பிகம்ஸ் மேக்ஸிமம் அட் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். ஆல்ரெடி வி நோ தட் எப்போ அந்த எவாப்ரேஷன் அதிகமாக இருக்குமா, மேக்ஸிமம் அட் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாப்ரேஷனில் பார்த்தோம்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ யூ கேன் see that the picture, ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா you can easily understand the rate of evaporation increases on increasing the surface area of the liquid. ஸோ இதுனா என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப்ல வாட்டர் எடுத்துக்கிறோம், ஒரு சைனா டிஷ்ல வாட்டர் எடுத்துக்கிறோம்.
ஸோ 2 வாட்டரையும் கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறோம். எதில் இருக்க வாட்டர் வந்து சீக்கிரம் எவாப்ரேட் ஆகும்? ஸோ டெஃபினெட்லி சைனா டிஷ்ல இருக்க வாட்டர் தான் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகும். பிகாஸ் த சைஸ் ஓகே டெஸ்ட் டியூபோட சைஸும் சைனா டிஷ்ஷோட சைஸும் பார்த்தீங்கன்னா சைனா டிஷ் எப்படி இருக்கும்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து வெரி கிரேட்டராக இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கிரேட்டராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேஷன் வில் மோர் ரேப்பிட்லி. ஓகே ஸோ இன் அவர் டெய்லி லைஃப் நம்ம டெய்லி லைஃப்ல எடுத்துக்கோமே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் வி ஸ்ப்ரெட் அவுட் த வாஷ்டு வெட் கிளாத்ஸ் while drying to increase the surface area for the rapid evaporation of water present in them. You can see the second picture. ஸோ நம்ம ஒரு துணியை காயப்படும் போது என்ன பண்ணுறோம் சுருக்கியாக காயப்படுறோம். அந்த துணி என்ன பண்ணுறோம் விரிச்சு தானே காயப்படுறோம். அப்போ விரிச்சு காயப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் அந்த ஹீட் பட ஆரம்பிக்குது. ஹீட் படாத போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏன்னா அது எவாபரேஷன் அதிகமாக நடக்குது. எவாபரேஷன் அதிகமாக நடக்கும்போது ஈஸியாக அந்த கிளாத் என்ன ஆயிரும் சீக்கிரமே வெட் கிளாத்லேருந்து ட்ரை கிளாத்தாக மாறிடும். செகண்ட் பிக்சரை பாருங்க. ஸோ எப்பயுமே கிளாத்தை சுருக்கி போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எவாபரேஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் வில் டேக் சம் மோர் டைம் டு எவாபரேட் த வாட்டர் வேப்பர்ஸ். ஓகே ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாபரேஷன். ஸோ தேர்ட் பார்க்க போகிறோம் ஹியூமிடிட்டி. ஓகே ஸோ ஹியூமிடிட்டினால என்ன அப்படின்னா the amount of water vapors present in air is represented by a term called humidity. Okay, numbers we are all surrounding by the atmospheric air. இந்த ஏர்ல வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா that is we called as humidity. Okay, so when the humidity of air is low, dry dayல ஓகே ட்ரை டேல தான் எப்பயுமே ஹியூமிடிட்டி எப்படி இருக்கும்னா வெரி லோவாக இருக்கும். தென் த ரேட் ஆஃப் எவாபரேஷன் இஸ் ஹை. தட்ஸ் மீன்ஸ் சம்மர் டைம்ல. ஸோ சம்மர் டைம்ல நம்ம வெளியில போனோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே அடிக்கிற காற்று எப்படி தான் இருக்கும் வெரி ஹாட் ஏராக தான் இருக்கும். அப்போ அதனால தான் வெயில் டைம்லலாம் ஒரு துணியை காயப்பட்டோம் அப்படின்னா சீக்கிரமே அந்த துணி காஞ்சிருது. என்ன ரீசன் அப்படின்னா the rate of evaporation is very high and water evaporates more readily. So for example, on a dry day, sweat from our body evaporates readily. Okay, ஸோ நம்ம வெளியில் போகிறோம் வெயில் காலத்தில் வெளில போகும்போது அப்படியே வேர்த்து கொட்டும். பட் ஆனால் அந்த வெயிலில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அந்த வேர்வை சீக்கிரமே ட்ரை ஆயிடுது. ஓகே ஸோ வி ஃபீல் கூல் அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ வென் த ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர் இஸ் ஹை தென் த ரேட் ஆஃப் எவாபரேஷன் இஸ் லோ. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூலிங் டைமில் நம்மளுக்கு வேர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்வை வந்து சீக்கிரமே என்ன ஆகாது எவாபரேட் ஆகாது. பிகாஸ் we are all surrounding by the humidity. Okay, so humidity means airல என்ன இருக்கும் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது நம்ம எவாபரேஷன் சீக்கிரம் நடக்காது. and water evaporates very slowly. on a moist or rainy day the sweat from our bodies does not evaporate easily. so next last one fourth one என்ன பார்க்க போறோம்னா factors affecting evaporation. fourth one wind speed. Okay, the rate of evaporation of a liquid increases with increasing wind speed. Okay, காத்து வேகமா அடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா என்னது எவாபரேஷன் அதிகமா நடக்கும். ஸோ ஒரு வெட் கிளாத்தை நீங்க கேன் see the picture ரெண்டு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கம்பாரிசன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க காத்து அதிகமா அடிக்குது ஏன்னா சன்னோட ஹீட்டும் அதிகமா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல எவாபரேஷன் என்ன நடக்குது வேகமா நடக்குது. செகண்ட் பிக்சர்ல பாருங்க காத்து ரொம்ப கம்மியா இருக்கு விண்ட் ஸ்பீட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அதுல எவாபரேஷன் வெரி லோ ப்ராசஸா இருக்கு. அப்ப எந்த இடத்துல வந்து ரேட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னா increasing wind speed. So when the speed of wind increases, the particles of water vapor move away with the wind, decreasing the amount of water vapors in the surroundings. So last final enna paaprom, this increase the rate of evaporation of water. The washed wet cloths dry more quickly on a windy day because evaporation is faster due to the high speed of the wind. ஸோ காத்தடி காலத்துலலாம் நம்ம துணியை காயப்படணும்னு வச்சுக்கோங்களேன். காயப்பட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும் சீக்கிரமே அந்த வெட் கிளாத்து ட்ரையாக மாறிடும். பிகாஸ் அந்த இடத்துல விண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாப்ரேஷன். ஸோ ஃபைனலி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எவாப்ரேஷன் அண்ட் பாயிலிங். ஸோ இதுவரை நம்ம படித்ததை நம்ம என்ன பண்ணுறோம் கன்சல்டேட்டடாக பார்க்க போகிறோம். அதான் அது டிஃபரன்ஸ் பிட்வீன் எவாப்ரேஷன் அண்ட் பாயிலிங். ஸோ இதோட பேராமீட்டர் அண்ட் பாயிலிங் எவாப்ரேஷன். ஸோ இந்த ஃபார்மேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேராமீட்டர்னா என்னென்னு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீனிங் பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாயிலிங் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ பாயிலிங்னா ஆல்ரெடி வி நோ தட் பாயிலிங் இம்ப்ளைஸ் a vaporization process that turns liquid into gas when continuously heated. ஓகே, பாயிலிங்கிறது என்னது கண்டினியூஸ்லி ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு லிக்விட் என்னவா மாறிடும் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் இஸ் a natural process wherein the liquid changes its forms to gas due to the increase in temperature. Okay, due to the increase in temperature எதனால because of the surroundings. Okay, so second parameter பார்க்க போறோம் phenomenon. Okay, so phenomenon சொல்லும்போது பாயிலிங் ஓட phenomenon என்னன்னு பார்த்தோம்னா boiling is a bulk phenomenon in the sense that is occurs throughout the liquid. Okay, so இதை ஏன் நம்ம bulk phenomena அப்படின்னு சொல்றோம்னா பாயிலிங்கிறது it occurs throughout the liquid. Okay, அந்த liquid ஃபுல்லாமே அக்கர் ஆகும். அதனால தான் இதை bulk phenomena அப்படின்னு சொல்றோம். Okay,
ஸோ எவாப்ரேஷன் இஸ் ஏ சர்ஃபேஸ் ஃபினாமினா. ஓகே, பிகாஸ் எவாப்ரேஷன் எங்கேருந்து நம்ம நடக்கும்னு சொல்லி பார்த்தோம், சர்ஃபேஸ் ஏரியாவில் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஓகே, பிகாஸ் சர்ஃபேஸ் தான் முதல்ல ஹீட் ஆகுது. அந்த சர்ஃபேஸ் ஹீட் ஆகிறதுனால தான் அந்த வாட்டர் என்ன மாறுது, வேப்பரைசேஷனாக மாறுது. அதனால எவாப்ரேஷன் இஸ் ஏ சர்ஃபேஸ் ஃபினாமினா which takes place only on the surface of the liquid. Okay, so third parameter பார்க்கும்போது temperature. Okay, so temperature required, boiling occurs only at a definite temperature. இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். boiling occurs only at a definite temperature. Okay, so that is we call it as boiling point. So evaporation பார்க்கும்போது evaporation occurs at any temperature below boiling point. Okay, evaporation occurs at any temperature below boiling points. Okay, so next fourth parameter பார்க்கும்போது bubbles. Okay, so already we know that boiling அப்படினாலே it forms bubbles. Okay, boilingனாலே நம்ம நிறைய வீட்டில் வாட்டரை வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது பார்த்துருப்போம், it forms bubbles. evaporationல நம்ம bubblesே பார்க்க முடியாது, does not forms bubbles. Okay, next fifth parameter பார்க்கும்போது energy. Okay, so boiling பார்க்கும்போது source of heat energy is required. Okay, so ஒரு வாட்டர் வந்து பாயில் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், ஹீட் எனர்ஜி required. ஹீட் எனர்ஜி இருந்தால் தான் அந்த வாட்டர் என்ன ஆரம்பிக்கும், பாயிலிங்காக ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ எவாபரேஷன் சொல்லும் பொழுது ஹீட் இஸ் சப்ளைடு பை த சரௌண்டிங்ஸ். ஓகே, ஆல்ரெடி வி நோ தட் ஒரு சன் இருக்கு, அந்த சன்னோட லைட் சர்ஃபேஸில் படும்போது சர்ஃபேஸ் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சர்ஃபேஸ் ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் வந்து என்ன மாறுது, வேப்பரைசேஷனாக மாறுது. ஓகே, ஸோ ஃபைனலாக பேராமீட்டர் என்ன பார்க்க போகிறோம்னா டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்யூட். பாயிலிங்கில் வந்து டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் சேம் டியூரிங் த ஸ்டேட் சேஞ்ச். ஓகே, பாயிலிங்கில் டெம்பரேச்சர் எப்பயுமே இருக்கும், எப்படி தான் இருக்குமா, ரிமைன் சேம் டியூரிங் த ஸ்டேட் சேஞ்ச். எப்பயுமே 100 டிகிரி செல்சியஸ்லாம் தான் இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ்ல இருந்தால் தான் அந்த டெம்பரேச்சர் என்ன மாற ஆரம்பிக்கும், லிக்யூடு கேசி ஸ்டேட்டுக்கு மாற ஆரம்பிக்கும். எவாப்ரேஷன் சொல்லும்போது டெம்பரேச்சர் ரெடியூசஸ் டியூரிங் எவாப்ரேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் நம்ம சொல்லும்போது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் போனால் தான் அது வேப்பரைசேஷன் ஆகும்னு கிடையாது. ஓகே, ஸோ பிலோ இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட்டும் எவாப்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிலிங் அண்ட் எவாப்ரேஷன்ஸ். Okay students, thank you for your listening.